அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழங்கே சங்கே முழங்கு அன்னை தமிழுக்கு முதற்கண் வணக்கங்கள். இந்த காணொலியில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தென்காசியில் வரக்கூடிய ஏப்ரல் 6 ஞாயிற்றுக்கிழமை அன்று +2 முடித்த பிறகு என்ன படிக்கலாம். வாட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் +2. நம்ம +2 எக்ஸாம் முடிஞ்சு இப்போ இருப்போம். +2 முடித்த பிறகு நம்ம அகைன் ஃபர்தராக என்னென்ன கோர்ஸ் படிக்கலாம், என்னென்ன படித்தால் நமக்கு என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்குது, என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இதை பற்றி ஒரு கைடன்ஸ் ப்ரோக்ராம், ஒரு வழிகாட்டு நிகழ்ச்சி தான் நம்ம தென்காசியில் நடத்துகிறோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஒன்ஸ் +2 அடுத்து நம்ம ஈவன் காலேஜ் போவோம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், அகைன் மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி நிறைய கல்லூரிகள் இருக்குது. என்னென்ன கோர்ஸ் படித்தா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி, அகைன் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அந்த சந்தேகத்துக்கு நம்ம 1-to-1 ஃபீட்பேக் கொடுக்குறோம். அதை பற்றி ஒரு டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள். தென்காசியில் ஜேபி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன், ஜேபி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனும் அகைன் டேப் ஐஏஎஸ் அகாடமியும் இணைந்து நடத்தக்கூடிய வாட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் +2. +2 முடித்த பிறகு என்ன படிக்கலாம், எதை படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாம், இதை பற்றி உங்களுக்கு ஒரு ஃப்ரீஃபாக ஒரு டிஸ்கஷன் அண்ட் ஒரு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த ப்ரோக்ராமு. +2 மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி. ஃபர்தராக நீங்கள் என்ன மாதிரி படிக்கலாம், என்ன மாதிரி படித்தால் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, உங்களுடைய ஐடியாஸ் என்ன, வல்லுநர்கள் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க என்ன மாதிரி ஐடியாஸ் சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இருக்குது. இந்த கைடன்ஸில் நமக்கு என்ன மாதிரி கோர்ஸை பற்றிலாம் உங்களுக்கு நம்ம வி வில் டிஸ்கஷன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெடிக்கல் அண்டு பேராமெடிக்கல் கோர்ஸ். மெடிக்கல் பொறுத்தவரை நீங்கள் நீட்டு மேபி எழுதலாம். அப்படி நீட் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா ஆஃப்டர் நீட்டுக்கு அடுத்து அந்த அதில் இருக்கக்கூடிய அலோபதி, சித்தா, ஆயுர்வேதிக், அகைன் வெட்னரி, தென் நியூட்ரிஷன், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நேச்சுரோபதி, இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு அந்த மெடிக்கல் துறையில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் சிறப்பு வல்லுநர்கள் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி பேராமெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னா ஃபார்மசி டெக்னீஷியன், லேப் டெக்னீஷியன், ஸ்கேன், எக்ஸ்ரே, இந்த மாதிரி உள்ள படிப்பு அதை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. அது மாதிரி சயின்டிஸ்ட் கோர்ஸ், நம்ம சயின்டிஸ்ட் ஆக போகிறோம்னா என்ன மாதிரி கோர்ஸஸ் படிக்கணும், எங்கே படிக்கணும், அதோடைய டியூரேஷன் என்ன, அதோடைய எலிஜிபிலிட்டி என்ன, எந்தெந்த சப்ஜெக்ட் படிச்சிருந்தா எலிஜிபிலிட்டி, இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது மாதிரி இன்ஜினியரிங் கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், பிஇ 4 இயர்ஸ் கோர்ஸஸ்ஸு. அதில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. சிவில், மெக்கு, ட்ரிபிள்இ, இசி, அகைன் அக்ரிகல்ச்சரல், இந்த மாதிரி நிறைய டெக்ஸ்டைல்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு அந்த துறையில் உள்ள சிறப்பு வாய்ந்த ஆசிரியர் பெருமக்கள் அவங்க உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியப்படுத்துவாங்க. அது மாதிரி ஹியூமானிட்டிஸ் கோர்ஸ் அப்படின்னா சைக்காலஜி, சோசியல் ஒர்க்ஸு, அகைன் லைப்ரரி சயின்ஸு, ஃபிசிக்கல் எஜுகேஷன், இந்த மாதிரி உள்ள கோர்ஸ், எக்கனாமி, ஃபாரின் லாங்குவேஜ், இந்த மாதிரி நிறையா ஹியூமானிட்டிஸ் கோர்ஸ் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது மாதிரி ஃபேஷன் டிசைன் கோர்ஸ், லேட்டஸ்ட்டாக கரண்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடியது. அது மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ எக்கனாமிக்ஸ், இதெல்லாம் பிஏ. அகைன் பிகாம், அகைன் சயின்ஸ் அப்படின்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, பயாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி அகைன் நிறையா கோர்சஸ் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது மாதிரி லா கோர்ஸ், +2 முடித்த பிறகு லா படிக்கிற மாதிரி தான். லா எப்படி ஆல் ஓவர் தமிழ்நாடு எப்படி கால்ஃபர் ஆகும், என்ன கட் ஆஃபு, எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கெல்லாம் லா காலேஜஸ் இருக்குது, யூனிவர்சிட்டிகள் இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகுது, அது லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃபு, எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த மாதம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும், எப்போ லா காலேஜ் ஓப்பன் ஆகும், எல்எல்பி பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அது மாதிரி சிஏ அண்ட் ஐசிடபிள்யூ, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அண்டு ஐசிடபிள்யூ, இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் ஃபார் அக்கௌண்டன்சி. அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்துறை வாய்ப்புகள்,
எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன கோர்ஸில் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இன் அப்கமிங் டேஸ் அப்கமிங் இயர்ஸ் நமக்கு இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. அப்புறம் வல்லுநர் ஆலோசனைகள். ஓகே, நிறையா இந்த போட்டித் தேர்வு, இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, மெடிக்கல், சயின்டிஸ்ட்டு, பாராமெடிக்கல், அகைன் வந்து இன்ஜினியரிங் சர்வீஸு, பாலிடெக்னிக்கு, ஓகே, இந்த மாதிரி எல்லாத்துலையும் இருக்கக்கூடிய வந்து வல்லுநர்கள் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. அது மாதிரி மேற்படிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு பற்றிய விவரங்கள், இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு மேற்கொண்டு என்ன படிக்கலாம், இந்த கோர்ஸ் படித்தா என்னென்ன ஜாப் போகலாம், எவ்வளோ கவர்மெண்ட் ஜாபில் நம்ம வந்து எலிஜிபிலிட்டி, இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து தெரியப்படுத்துவாங்க. அதுமாதிரி மாணவர்களுக்கான 1-to-1 ஆலோசனை. ஓகே, உங்களுக்கு வந்து 1-to-1 உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா அவங்கள இண்டிவிஜுவலாக உட்கார வச்சு உங்களோட சந்தேகங்களை நம்ம வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்குறோம். இந்த நிகழ்ச்சியை யார் கலந்துக்கிறா அப்படி கேட்டிங்கன்னா, ஸோ ஜேபி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அதில் இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ் சார்ஸ். எக்ஸாம்பிள் மிஸ்டர் டாக்டர் எம் ராஜ்குமார், த பிரின்சிபல் ஆஃப் ஜேபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சார் வராங்க. அகைன் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜே மைக்கேல் மரியதாஸ், ஓகே, பிரின்சிபல் ஜேபி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அவங்க வராங்க. அதே மாதிரி வந்து டாக்டர் ஏ சுரேஷ் ஜான் கென்னடி சார் வந்து பிஎட் பிரின்சிபல் சார், அவங்களும் வராங்க. தென் அடுத்து அகைன் மை செல்ஃப். ஓகே, ஸோ இது போக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து நீங்கள் வந்து ஒரு யூபிஎஸ்சி படிக்கணும், ஒரு சிவில் சர்வீஸ் படிக்கணும், அகைன் வந்து ஒரு எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்பிஎஸ்சி, இந்த மாதிரி போட்டித் தேர்வுக்கு எப்படி படிக்கிறது, இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ப்ளஸ் டூ முடித்த மாணவ மாணவிகள் நீங்கள் அனைவரும் நீங்களும் கலந்துக்கோங்க. ப்ளஸ் உங்களுடைய நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். உங்களுக்கு இந்த விழாவில் நீங்கள் கலந்துக்கிறதுனால நீங்கள் வந்து ஆல் கோர்ஸ் பற்றிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகைன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் இந்த கோர்ஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும், இந்த கைடன்ஸ் ப்ரோக்ராமில், இந்த ப்ரோக்ராமில் நிகழ்ச்சியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் லிங்க் இருக்குது. அந்த லிங்கில் போய்ட்டு உங்களுடைய பர்சனல் பயோடேட்டா கொடுத்து நீங்கள் ஜஸ்ட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்கள் நேம் ரிஜிஸ்டர் ஆகிரும். ஃபர்தராக எங்களுடைய மென்டார்ஸ் உங்களை கால் பண்ணி அகைன் ஃபர்தராக அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. இது தென்காசியில் எங்கே நடக்கும் அப்படின்னா டேஃப் ஐஏஎஸ் அகாடமி, ஈக்குவடாஸ் பேங்க் அப்ஸ்டேஸ், செகண்ட் ஃப்ளோர். அதாவது தென்காசியில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அது பக்கத்தில் நம்முடைய டேஃப் ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸுக்கு பின்னால் டேஃப்னுடைய கிளாஸ் ரூம், அங்கே வைத்து தான் இந்த ப்ரோக்ராம் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பற்றிய மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 9597587300 இந்த நம்பரை கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ லிசன், ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் வாட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் ப்ளஸ் டூ, அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நம்ம வந்து தென்காசியில் வரக்கூடிய ஏப்ரல் 6 காலை 10 மணிக்கு இந்த நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணுறோம். இது மோஸ்ட்லி 10 to 1 ஆர் 1:30 இந்த மாதிரி டைம், ஒரு 3 hours மேபி இருக்கலாம். ஆகவே நீங்கள் வந்துட்டு நீங்கள் போகும்போது உங்களுக்கு இந்த கோர்ஸ் பற்றிய ஒரு ப்ராஸ்பெக்டஸோ இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து ஐடியாஸோ உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ப்ளஸ் உங்களுடைய சந்தேகங்களும் நீங்கள் வந்து கேட்டு தெளிவுபெற்றுக்கலாம். நீங்களும் வாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டுவாங்க. மறக்காமல் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் போய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நாம் அனைவரும் ஏப்ரல் 6 இந்த ப்ரோக்ராமில் சந்திக்கலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட வரலாம், இல்லை பேரண்ட்ஸ் கூட வரலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. நீங்கள் வரணும். இவ்வளோ கோர்ஸ் இருக்குது, இந்த கோர்ஸை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படி தான் ஆசைப்படுறோம். உங்களுக்கு தெரியும், கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலில் மற்ற எவ்வம்பாங்க. ஓகே, இந்த உலகிலே அழியாத நிலையான ஒரே செல்வம் என்ன அப்படின்னா கல்வி தான். கல்வியை தவிர மற்றபடி பொருள் பொன் என்ன இருந்தாலும் அது வந்து நிலையானது கிடையாது, அது அழிஞ்சிரும். ஸோ அப்படிப்பட்ட கல்வியை மாணவ செல்வங்கள் விரும்பி கற்று நீங்கள் வாழ்க்கையில் பயனடையணும், உச்சம் உயரத்தை தொடரணும். அந்த நோக்கத்துக்காண்டி தான் இந்த நிகழ்ச்சி நம்ம வந்து நடத்துகிறோம். அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஒருமைக்கான் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்துமாங்க. உண்மைதான். ஒரு பிரிவில் நம்ம படிக்கக்கூடிய கல்வியானது அது வரக்கூடிய மற்ற பிறப்புகளையும் சென்று உதவக்கூடிய தன்மையை உடைப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட கல்வியை மாணவ செல்வங்கள் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட்டோட கற்கணும், சாதிக்கணும், இந்த சமுதாயத்தை வந்து முன்னேற்றணும் என்ற நோக்கத்துக்காண்டி நம்ம இந்த கைடன்ஸ் ப்ரோக்ராமை நம்ம வந்து தென்காசியில் நடத்துகிறோம். ஸோ மாணவ செல்வங்கள் நீங்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். நீங்கள் அனைவரும் வெற்றி மேல் வெற்றி பெற, விருது பெற, பெருமை பெற, மேதைகளெல்லாம் போற்றப்படி விளங்க வேண்டும். பெற்ற தாயின் புகழும் பிறந்த மண்ணின் புகழும் பற்றாமல் உங்களோடு வாழ வேண்டும். நீங்கள் அனைவரும் நல்ல கல்வியை பெற்று நலமுடன் வாழ
ஸ்டாஃபுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.